அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, காணாமற் போன ஆடு உவமை. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 18, இறை சொற்றொடர்கள் 10 முதல் 14 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பெரியவர்களால் ஒடுக்கப்பட்டும் சுரண்டப்பட்டும் மனம் நொந்த பிள்ளைகள் தெரு பிள்ளைகளாகி விடுகின்றன. இப்படிப்பட்டவர்களைத்தான் மத்தேயு காணாமற் போன ஆடுகள் கூட்டத்தில் இணைக்கிறார். அவர்களது வாழ்க்கை பல ஒழுக்கக்கேடுகளால் நிறைந்திருந்தாலும் அந்நிலைக்கு அவர்கள் விரட்டப்பட்டார்கள் என்று கணித்து மீண்டு அவர்களை சமுதாயத்திற்குள் இணைக்கும் பணியையே மேய்ப்பனுடைய பணியாக ஆண்டவர் பார்த்தார் என்று மத்தேயு புரிந்து கொண்டதாலேயே சிறியோர் பற்றிய உரை தொகுப்பில் காணாமற் போன ஆடுகளை தேடி அலையும் மேய்ப்பனின் உவமையை சேர்த்துள்ளார். வயதில் சிறியவர்களாகிய பிள்ளைகளுக்கு சமமாக சமுதாயத்தில் சிறியவர்கள் என கணிக்கப்பட்டோரையும் குறித்து ஆண்டவர் இந்த இடத்தில் பேசுகிறார். பணபலம், பதவி பலம், ஜாதி பலம், குடும்ப பலம் எதுவும் இல்லாத மிக சிறியவ பல உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஆண்டோடைய சகோதர சகோதரிகளே. அவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளும் அநீதிகளும் அவர்களுடைய காப்பாளர் ஆகிய தூதர் மூலம் விண்ணகத்தில் இறுதி தீர்ப்புக்கென்று பதிவு செய்யப்படுகின்றன என்கிறார் ஆண்டவர். அன்பார்ந்தவர்களே, இயேசு இங்கே தவறிப்போன ஆடுகள் குறிப்பிடுவது சமுதாயத்தில் கடைநிலையில் உள்ளவர்களைத்தான். வரிதண்டுவோ, பாவிகள், சமாரிய, பிற இனத்தார் என்று ஒரு சில மக்களை சமுதாய விளிம்பிற்கு தள்ளி அவர்களை இகழ்ச்சி படித்து கொண்டிருந்ததை இயேசு கவனிக்க தவறவில்லை. இவர்களை நாம் இழிவாக கருதக்கூடாது என்பதை இயேசு இவ்வுவமை வழியாக நமக்கு தரும் பாடம். வழி தவறி செல்வது எந்த ஒரு மனிதரின் வாழ்விலும் நடக்கக்கூடும். தவறி சென்றவர்களை இழிச்சொல் கூறி பழிப்பதற்கு பதிலாக அவர்களை நல்வழியில் கொணர்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என இயேசு நமக்கு உணர்த்துகிறார். நல்வழியில் மனிதரை கொண்டு வருவதற்கு கடவுளின் துணை எப்போதுமே உண்டு. ஏனென்றால் கடவுளை விட்டு அகன்றோரை தேடி மீட்கவே இயேசு வந்தார். அவருடைய அன்புக்கும் கரிசனைக்கும் உரிய மனிதர்கள் தங்கள் தவற்றினை தயங்காது ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் தாங்கள் தவறி சென்ற வழியை விட்டுவிட்டு நேரிய வழியில் நடந்திட முன் வருவார்கள். கடவுளிடமிருந்து பிரிந்து செல்ல முயல்கின்ற மனிதர் சில வேளைகளில் அறியாமையால் அவ்வாறு செய்யக்கூடும். ஆனால் தங்கள் தவற்றினை உணர்ந்த உடனேயே அவர்கள் தங்கள் மனத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். கடவுளின் வழியில் நடந்திட விரைந்திட வேண்டும். தந்தையின் திருவுளம் மனித உயர வேண்டும் என்பதும் மாண்புடையோராய் வாழ வேண்டும் என்பதுமே. ஆகவே கடவுளின் விருப்பம் நிறைவேற வேண்டும் என நாம் கருதினால் அந்த விருப்பத்தை நம் விருப்பமாக ஆக்கிக்கொண்டு அதன்படி ஒழுகுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் சமுதாயத்தில் கடைநிலையில் உள்ளோருக்கு சிறப்பு கவனம் செலுத்துகின்றேனா? எனது இதயத்தில் ஏழை எளியவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பணி செய்கின்றேனா? எளியோர் ஏற்றம் பெறுவதில் நான் மகிழ்ச்சி காண்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் சமுதாயத்தில் கடைநிலை உள்ளோருக்கு சிறப்பு கவனம் செலுத்தவும், எங்களது இதயத்தில் ஏழை எளியவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பணி செய்யவும், எளியோர் ஏற்றம் பெறுவதில் மகிழ்ச்சி காணவும் வரம் தாரும். ஆமீன்.